ஹாய் கைஸ் 100 டோர்னமெண்ட்டு. ஸோ முதல் மேட்ச்சு இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மேட்ச பொறுத்தவரை இந்த டோர்னமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மல் T20 சீரிஸ்லேருந்து இங்க ஒரு சில ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அத கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அத பத்தியும் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எந்தெந்த பிளேயர்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ முதல் மேட்ச் வந்து இங்க லண்டன் லார்ட்ஸ் ஸ்டேடியம்ல வந்து நடக்க போகுது. நம்ம இந்தியன் டைமிங்க்கு 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் மேட்ச். டாஸ் 10:30க்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் வந்து 11 மணிக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஏர்லியாவே தூங்கிருவீங்க, இல்ல ஒரு 11 மணிக்கு தூங்குவீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரொட்டீன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேட்ச மோஸ்ட்லி நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் தாராளமா. இல்ல கொஞ்சம் லேட் நைட் தூங்குவோம். அதுவரைக்கும் முழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா இருக்கவங்க, இந்த மேட்ச நீங்க ஃபர்தரா கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வெதர். ஸோ இங்கிலாந்து கண்டிஷன் எப்பயுமே வந்து நெறைய மேட்சஸ் வந்து இந்த ரெயின் இன்டரப்ஷன் இருக்கும். ஸோ அதனால டாஸ் டிலே ஆகலாம். ஸோ அதனால அட்வான்ஸா கான்டெஸ்ட் போடுறத நீங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க அட்வான்ஸா கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபர்தரா ரெயின் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 12, 12:30 வரைக்கும் கூட எடுத்துட்டு போவாங்க. பால்ஸ் ரெடியூஸ் பண்ணி அந்த மாரி ப்ளே பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மத்தபடி நீங்க லேட் நைட்டு வரைக்கும் முழிச்சிருப்பீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அட்வான்ஸ் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ரூல்ஸ பொறுத்தவரைக்கும் நார்மல் T20 120 பாலு, ஒரு ஓவருக்கு 6 பால் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இங்க வந்து 100 பால் தான் மேட்ச். கரெக்ட்டா இருக்கும். அண்ட் ஒரு ஓவர் அப்படிங்கிறது 5 பால் போடுவாங்க. பட் ஒவ்வொரு 10 பாலுக்கும் தான் எண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால ஒரு பவுலர் மேக்ஸிமம் 10 பால் வரைக்கும் கன்டினியூஸா இந்த டோர்னமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் போடலாம். அப்படிங்கிற மாரி இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நம்ம நார்மல் T20லயே மிடில் ஆர்டர் பெருசா பேட்டிங் வாய்ப்புகள் கிடைக்கிறத நம்ம ரீசென்ட் டைம்ல பார்க்க முடியாது. அண்ட் 100 பால் அப்படிங்கிற பொழுது, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்ணாம, டாப் ஆர்டர் அண்ட் மெயின் பவுலர்ஸ எடுத்து பேசிக்கான ஒரு டீம் போட்டாலே, இங்க நீங்க வந்து ஓரளவுக்கு ஈஸியா வின் பண்ண முடியும். பெரிய அளவுல கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம, பேசிக்கான ஒரு டீம் போட்டாலே, இங்க ஓரளவுக்கு நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. பிட்ச் ரிப்போர்ட், பிளேயிங் 11 இதெல்லாம் பார்க்கலாம் ஃபர்தரா. கன்டின்யூ பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது லண்டன் லார்ட்ஸ் கிரவுண்டு அந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படிங்கிறது கிடையாது. இப்ப ரீசென்ட்டா டெஸ்ட் மேட்சோட கம்பேர் பண்றது கொஞ்சம் அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்காது. பட் ஸ்டில் வந்து WTC ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இங்க தான் ஆடுனாங்க. அண்ட் இந்தியா, இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸும் பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து இங்க தான் ஆடுனாங்க. ரீசென்ட்டா ஆடுன மேட்ச் அதான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங்கா இல்ல. பவுலர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபேவரபிளா இருக்கும். குறிப்பா நியூ பால்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும் பேட்டிங் ஆடுறது. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 17 மேட்ச் ஆடியிருக்காங்க. 11 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமு, பேட்டிங் செகண்ட் டீம் 6 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 172. பேட்டர்ஸ பொறுத்தவரைக்கும் 40%. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 50%. ஸ்பின்னர்ஸுக்கு மிடில் ஓவர்ல மேபி கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கலாம். மத்தபடி பெரிய லெவல் அசிஸ்ட் அப்படிங்கிறது இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ மோஸ்ட்லி நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸுக்கு நீங்க நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது, லண்டன் ஸ்பிரிட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது. அதர் எண்ட்ல ஓவல் இன்வின்சிபிள் இந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வந்து இருக்காங்க. ஒரு சாம்பியன் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீசனும் வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீமா இருந்திருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் சைடு கேம் நீங்க எதிர்பார்த்து டீம் போட்டீங்க அப்படின்னாலும், இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் கிளிக் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. பட் லண்டன் ஸ்பிரிட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். டேவிட் வார்னர் அண்ட் கேட் ஜென்னிங்ஸ் 2 பேரும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வார்னர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. அவரோட கெரியரோட எண்டுல இருக்காரு. ஸோ அதனால பெரிய அளவுல அவர்ட்ட ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி நெறைய இருக்கு. கேட் ஜென்னிங்ஸ பொறுத்தவரைக்கும் டீசென்ட் பிளேயரு. ஒரு மாரி நல்ல கொஞ்சம் பவுண்டரீஸ் அந்த மாரி டீல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பேட்டரு. பெரிய அளவுல ரன்ஸ் ஒரு 100 அந்த மாரிலாம் நீங்க வந்து ஒரு 70, 80 ரன் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆவரேஜா ஒரு 30, 40 ரன் இவர்ட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஓப்பன் பண்றாரு. பவர் பிளேல கொஞ்சம் பவுண்டரீஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டைம் சமயத்துல நீங்க கொஞ்சம் ரன்ஸ் வந்து இவர்ட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். கேன் வில்லியம்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர நம்பி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம்.
ஏன்னா இந்த டீம பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல வந்து அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் பேட்டர் அப்படிங்கிறதுலாம் யாருமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி பார்ப்பாங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருந்தது. ஒரு மாரி இன்வின்சிபிள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி கொஞ்சம் பெரிய ரன்ஸ் அடிச்சுட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் குயிக்கா ஆட போயி ஒரு கொலாப்ஸ் ஆகுறதுக்கு கூட நெறைய சான்சஸ் இருக்கு. ஓலி போப்பும் டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் பிளேயர் தான். பெரிய அளவுல சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. ஜேமி ஸ்மித் மட்டும் தான் இங்க வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஷாட்ஸ் அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரே ஒரு பேட்டரா வந்து நமக்கு இங்க தெரியிறாரு. லியம் டவுசன் பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு ஆல் ரவுண்டர். இதுக்கு முன்னாடி நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஆஸ்டன் டர்னர் அல்லது ரயன் ஹிக்கின்ஸ் 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க ஆட வைப்பாங்க. 5 பவுலர்ஸ் தான் இருக்காங்க மெயின் பவுலர்ஸ். ஜேமி ஓட்டன், ஓலி ஸ்டோன், அதுக்கப்புறம் ரிச்சர்ட் கிளீசன், லுக் வுட், அதுக்கப்புறம் லியம் டவுசன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பவுலர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அதனால பெரிய அளவுல ரிஸ்க் எதுவும் எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ராவா ஆட போய் ஒரு ஒரு நார்மல் பவுலர் போலாம் அப்படின்னு பார்த்தாலும், உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன், பார்ட் டைம் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் இல்ல. ஏன்னா ஜேமி ஸ்மித், ஓலி போப், கேன் வில்லியம்சன், கேட்டன் ஜென்னிங்ஸ், டேவிட் வார்னர் யாருமே ஓவர்ஸ் போட மாட்டாங்க. ஸோ அதனால ப்ராப்பர் 5 பவுலரோட போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. மெயின் பவுலர்ஸ் இந்த டீம பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, லுக் வுட் ஆடுனார்னா கண்டிப்பா வந்து நல்லா பண்ணுவாரு. ரீசென்ட் டைம்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஆ இங்கிலாந்து டீமுக்காக கூட லிமிட்டட் ஒரு ஃபார்மட்ல நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஷூரா அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா வந்து பவுல் பண்ணுவாரு. அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. மத்தபடி பார்க்கும்பொழுது லியம் டவுசன் அவர் வந்து கம்ப்ளீட்டா அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜேமி ஓவர்டனும் அந்த மாரி தான். ஸோ அவரும் வந்து ஃபுல்லா அவருடைய கம்ப்ளீட் ஓவர் போடுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. இந்த லைனப் படி பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி 5 மெயின் பவுலர்ஸ் தான் ஆடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த 20 ஓவர் 20 பால் ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆஸ்டன் டர்னர் தேவைப்பட்டா ஒரு 5 பால் போடுவார் அதிகபட்சம் அப்படிங்கிற மாரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால இத பார்த்துக்கோங்க. டெத் ஓவர்ஸ பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி லுக் வுட் டெத் ஓவர்ஸ்ல போடுவாரு. ஏன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாரு. ஒலி ஸ்டோன் அல்லது ரிச்சர்ட் கிளீசன் வந்து அது 2ல டெத் ஓவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜேமி ஓட்டன் மோஸ்ட்லி வந்து நியூ பால்ல அவர ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர டேனியல் ஓரல் மாரி பவுலர்ஸ் இருக்காங்க. நியூ பால் பவுலர்ஸ் நியூ பால் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ். ஸோ அவங்கள ட்ரை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓலி ஸ்டோன் அல்லது ரிச்சர்ட் கிளீசன உட்கார வச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க உட்கார வச்சுட்டு டேனியல் ஓரல் ட்ரை பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த டீம்ல டேவிட் வார்னர் பெருசா ஃபார்ம்ல இல்ல. கேட் ஜென்னிங்ஸும் நம்ம வந்து பெரிய அளவு ரன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. கேன் வில்லியம்சன் ஷோரா எடுத்துக்கோங்க. கேப்டன் ரெஸ்பான்சிபிளான ஒரு நாக் ஆடுவாரு. ஜேமி ஸ்மித் நீங்க தாராளமா உங்க டீம்ல ட்ரை பண்ணலாம். லியம் டவுசன் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லுக் வுட், ஜேமி ஓட்டன் இந்த மாதிரி லிமிட்டோட ஒரு ஃபார்மேட்ல ஓரளவுக்கு எப்பயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன், நல்ல ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் பிக்கா இருப்பாரு. பேட்டிங் பெரிய அளவில் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறதுனால ஜேமி ஓட்டனுக்கு பேட்டிங் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டீம்ல நீங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜேமி ஓட்டன், லுக் வுட், ஜேமி ஸ்மித் அண்ட் கேன் வில்லியம்சன் இந்த 4 பேர் தான். ஓவல் இன்வின்சிபிள் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு டீமா இருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸ் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க ட்ரை பண்ணலாம். மினிமம் 5 அல்லது 10 பால் வந்து ஷோரா வந்து போடுவார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பண்றாரு. டெஃபினட்டா வந்து அங்க ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மில்ஸ் ஹேமண்ட் இவர் ஓரளவுக்கு டீசென்ட்டான பேட்டரு. பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். குறிப்பா ஓவல் இன்வின்சிபிள் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்லேயே ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜோர்டன் ஹாக்ஸும் வந்து சூப்பரான ஒரு டீசென்ட் பேட்டர். சாம் பில்லிங்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவர் தான் கேப்டனும் கூட. அவர் தான் மோஸ்ட்லி வந்து விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜோர்டன் ஹாக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் தெரியுது. டாப் ஆர்டர் பயங்கர ஹெவியா இருக்கு. நீங்க கிராண்ட் லீக்ல போடும்பொழுது ஏர்லியா வில் ஜாக்ஸ் அல்லது ஒரு 1-2 விக்கெட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஜோர்டன் ஹாக்ஸ், சாம் பில்லிங்ஸ் மேல நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் தாராளமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல மெயின் பவுலர் ஷாகிப் முகமது, ஜேசன் பெகன்ட்ராஃப், ரஷீத் கான் இந்த 3 பேர் தான். நியூ பால்ல பெகன்ட்ராஃபும் ஷாகிப் முகமதும் போடுவாங்க. இதுல பெகன்ட்ராஃப் வந்து ஆன் த ட்ராட் ஸ்டார்டிங்லேயே கண்டினியூஸா 10 பால் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நியூ பால்ல தான் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பார் பெகன்ட்ராஃப். டெஃபினட்டா நியூ பால்ல வந்து ஒரு ஓவர்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் டாம் கரன்,
ஷாகிப் முகமது மோஸ்ட்லி வந்து டெத் ஓவர்ஸ்ல ஆப்பரேட் பண்ணுவாங்க. சாம் கரன் வந்து டெத் ஓவர்ஸ்ல நெறைய ஓவர் போடுவாரு. ஸோ இதுல உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கூடுதலா இருக்க மாரி தான் இருக்கு. பேண்ட்ராஃப், ஷாகிப் முகமது, ரஷீத் கான், அதுக்கப்புறம் சாம் கரன், பில் ஜாக்ஸு, டாம் கரனு, டெனவோன் பெரேரா, ஜோர்டன் கிளார்க்கும் வந்து ஓவர்ஸ் போடுவாரு. ஸோ நெறைய எக்கச்சக்கமான பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவு மெயின் பவுலர்ஸ் பக்கம் மட்டும் போங்க. அதுதான் கிளிக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. டேனவன் பெரேரா மோஸ்ட்லி ஓவர்ஸ் போட மாட்டாரு. ரிமைனிங் பார்த்தா கூட நெறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் நல்லா பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, லியம் டவுசன் சூப்பரா பண்ணியிருக்காரு. 13 மேட்ச்ல 17 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரன்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கேன். 17 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஷாகிப் முகமது. ஸோ இவர் வந்து ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. சாம் கரன் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து 6 மேட்ச்ல 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஓலி ஸ்டோன் 4 மேட்ச்ல 6 விக்கெட். ரஷீத் கான் 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க. ஸோ இவங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓலி ஸ்டோன்லாம் கொஞ்சம் கம்மியான பேர் தான் வந்து எடுத்திருக்காங்க. 4 மேட்ச்ல 6 விக்கெட் அப்படிங்கிறது டீசென்ட் நம்பர்ஸ். ஷாகிப் முகமதும் கொஞ்சம் கம்மியான பேர் தான் வந்து இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவங்க மேலலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, கிளிக் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ பொறுத்தவரைக்கும் ஜேமி ஸ்மித் இங்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் தான் ஆடியிருக்காரு. பட் ஸ்டில் 60 ரன் அப்படிங்கிறது லிமிட்டட் ஓவர் ஃபார்மட்ல சூப்பரான ஒரு ரன் அப்படின்னு சொல்லலாம். ஜோர்டன் ஆக்ஸ் வந்து 145 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மினிமமா ஒரு மேட்ச்க்கு 30 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பட் 30 ரன் அப்படிங்கிறது டீசென்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சாம் கரனுக்கும் சூப்பரான நம்பர்ஸ் இருக்கு. ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 134 ரன் அடிச்சிருக்காரு. பிளஸ் 14 விக்கெட்டும் எடுத்திருக்காரு 7 மேட்ச்ல. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரிச்சர்ட் லீசனை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல 5 விக்கெட். ரஷீத் கான் 3 மேட்ச்ல 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கானோட ஃபார்ம் ஐபிஎல்ல கொஞ்சம் ஒரு கன்சர்னா இருந்தது. பட் இங்க கண்டிஷன் வேற அப்படின்னு இருந்தாலும் கூட பேட்டர்ஸும் உங்களுக்கு ஆப்போனன்ட்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸும் வேற. நெறைய இங்கிலீஷ் பேட்டர்ஸ் ஆடுவாங்க. அவங்க பெரிய அளவுல லெக் ஸ்பின்னர ரீடே பண்ண மாட்டாங்க நெறைய ஸ்பின்னர்ஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா ரஷீத் கானுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். ஃபைனல் டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி குபேரா ஃபேண்டசி ஆப். ஸோ இதுவரைக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க இதுல வந்து டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது மூலியமா ரெகுலரா நம்ம வின் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலரா வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் இங்க வந்து ஈஸியா உங்களால வின் பண்ண முடியும். வெறும் ஒரு பிளேயர் எடுத்து டியோ ஆப்ஷன் மூலியமா விளையாட முடியுமா. ஸோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் கேஷா ரூ. 50 குடுப்பாங்க. பிளஸ் போனஸ் ரூ. 50 மொத்தம் ரூ. 100 வந்து குடுப்பாங்க. நம்ம குடுத்திருக்கக்கூடிய ரெஃபர் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, லிங்க், ரெஃபர் கோட் 2மே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். லிங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஃபர் கோட குடுத்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இனிஷியலா வந்து ரியல் கேஷ் ரூ. 50 குடுப்பாங்க. ஸோ அத வச்சு நீங்க உங்களுடைய முதல் கேம நீங்க ஆடலாம். அதற்கப்புறம் நீங்க வந்து போனஸ் வச்சு நீங்க ஆடிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெபாசிட் அமௌண்ட் கூட நீங்க பண்ணலாம். டெபாசிட்டுக்கும் ஆஃபர் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்றீங்கன்னா 5% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நீங்க ஒரு ரூ. 10,000 பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 500 எக்ஸ்ட்ராவா வந்து அந்த மாரி குடுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அதேபோல செகண்ட் டெபாசிட் பண்ணும்பொழுது 7% வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி வந்து இந்த ஆஃபரையும் நீங்க முடிஞ்ச அளவு யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு நான் பெரிய அளவுல எந்தவித ரிஸ்க்கும் எடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபான டீமா தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம்ல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டெலிகிராம் சேனல் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அப்படி இல்லன்னா @VK Teams அப்படிங்கிறத அடிச்சு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய டீம பொறுத்தவரைக்கும் ஆல் இன்விசிபிள் தான் ஒரு மாரி ஸ்ட்ராங்கர் சைடு. ஸோ அதனால முடிஞ்ச அளவு அவங்க பக்கமே மோஸ்ட்லி எடுத்திருக்கேன். பில் ஜாக்ஸ் வைஸ் கேப்டன், சாம் கரன் கேப்டன். நீங்க ரொட்டேட் பண்றதா இருந்தாலும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஆர்டர் மேபி மாத்தி குடுத்தாங்க. சாம் கரன் கொஞ்சம் கீழ பேட்டிங் ஆடுற மாரி இருந்துச்சுன்னா, பில் ஜாக்ஸ கேப்டனா போட்டுக்கோங்க. கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர் எடுத்திருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ரன்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல. மத்தபடி ஜேமி ஓவர்டன் இந்த மாரி லிமிட்டட் ஓவர் ஃபார்மட்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணுவாரு. குறிப்பா இந்த மாரி T20 லீக்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து நான் அவர எடுத்திருக்கேன். அண்ட் நியூ பால்ல இவரு தான் மெயின் பவுலர். ஸோ நியூ பால்ல கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிற மாரி எடுத்திருக்கேன். பிளஸ் பேட்டிங்லயும் கொஞ்சம் ரன்ஸ் வந்து அடிச்சு குடுப்பாரு. மத்தபடி அ ஆல் இன்விசிபிள்ல இருந்து நெறைய பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் லண்டன் ஸ்பிரிட்டோட பேட்டிங் யூனிட் கொஞ்சம் வீக்கரா தெரியுது அப்படிங்கிற மாரி இருக்கிறதுனால, ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் பவுலர்ஸ் அந்த சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதான் என்னுடைய டீமு. இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா,
டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அகைன் சொல்றேன், லேட்டர் நைட் முழிச்சிருந்து என்னால டீம் எடிட் பண்ணி கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த லீக ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அப்படிங்கிறவங்க வந்து உமன்ஸ் இது போயிட்டு இருக்கு. அது கூட ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, இனி நல்ல நல்ல லீக்ஸ் நெறைய வருது. ஸோ அத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.